Hey all, Assalamu alaikum. Welcome to our channel Papa's Tin. Hope you all are good and நானும் ரொம்ப சூப்பராகவே இருக்கேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி வீடியோ தான் ஷேர் பண்ண போகிறோம். இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக காய்கறிலாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அண்ட் நாங்கள் எப்போவுமே வெஜிடபிள்ஸ் அதிகமாக வாங்க மாட்டோம். அன்னன்னைக்கு என்ன தேவைங்கிறத மட்டும் தான் நாங்கள் வாங்கிப்போம். இல்லைனா 1 வீக்குக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் மட்டும் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். அன்றைக்கி என்னோட அம்மா லஞ்சுக்கு பிரியாணி பண்ணிவிட்டு சிக்கனை ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பிரியாணி மட்டும் நீங்கள் பண்ணிடுங்க, சிக்கனில் சூப்பரான டிஷ் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கு ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் புதினா மல்லி ஆட் பண்ணிக்கணும். அண்ட் அதுக்கப்புறமா நான் 3 பச்சை மிளகா அன்றைக்கி சேர்த்துருந்தேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் 4 பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம். தென் இப்போ 2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கணும். தென் சீசனிங்காக சீரகத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். நிறைய ஆட் பண்ணிடாதீங்க, இல்லாட்டினா கசக்கும். பெப்பர் 1 ஸ்பூன், இது ஆப்ஷனல் தான், ஏன்னா நம்ம ஆல்ரெடி மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால. உங்களுக்கு ரொம்ப ஸ்பைசி பிடிக்கும் அப்படின்னா பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. தென் லாஸ்ட்டாக 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கணும். அண்ட் ஆஃப் லெமன் ஜூஸ், தென் ஃப்ரெஷ் க்ரீம் கர்டையுமே ஆட் பண்ணிக்கணும். கர்ட் ஆட் பண்ணால் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணணும். கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணி மிக்ஸியில் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துட வேண்டியது தான். என்னோட அம்மா சைடில் பிரியாணிக்கு தேவையான ப்ராசஸ் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் டெம்டிங்காகவும் இருந்துச்சு. இந்த ரெசிபி வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோட கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இப்போ சிக்கனுக்கு தேவையான க்ரீன் பேஸ்ட் சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பண்ணி வச்சிருக்கிற பேஸ்ட்டை சிக்கனில் ஆட் பண்ணிக்கணும். நான் ஃபஸ்ட்டே சிக்கனை வாஷ் பண்ணி வச்சுட்டேன். இதை சிக்கனோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அண்ட் இதை நான் 1 kg சிக்கனில் தான் அன்றைக்கி பண்ணியிருந்தேன். தென் ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க, அப்போ தான் அந்த பேஸ்ட் கோழியில் நல்லா மிக்ஸ் ஆகும். அண்ட் இங்கே அம்மா பிரியாணி ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு தம்முமே போட்டுட்டாங்க. தென் ஆஃப்டர் 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா எடுத்து பார்த்துருந்தேன். சிக்கன் சூப்பராகவே செட் ஆகிருந்துச்சு. இப்போ ஒரு தவாவில் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியது தான். நீங்களே பாருங்கள், இது பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இங்கே என்னோட அம்மா பிரியாணியை கம்ப்ளீட்டாகவே போட்டு முடிச்சிட்டாங்க. அன்றைக்கி என்னோட அம்மா பாஸ்மதி ரைஸில் தான் பிரியாணி பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப சூப்பராகவே வந்துருந்துச்சு. அண்ட் பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் நான் பண்ண க்ரீன் சிக்கனுமே இங்கே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அண்ட் நீங்களே பாருங்கள், இது எவ்வளோ சூப்பராக அண்ட் பர்ஃபெக்டாக வந்திருக்கு. அண்ட் இதில் நான் எந்த ஆர்டிஃபிஷியல் கலருமே ஆட் பண்ணல. இப்போது இது அம்மா செஞ்ச பிரியாணியோட சாப்பிட வேண்டியதான். அண்ட் பிரியாணியுமே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நம்ம பண்ண க்ரீன் சிக்கனுமே இதில் வச்சு பார்க்கும்போது ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. எனக்கு லெக் பீஸ்னால் ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லாட்டினா சிக்கனில் உங்களுக்கு எந்த பீஸ் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எப்போவுமே ஒரே மாதிரி சிக்கனை ஃப்ரை பண்ணி சாப்பிடாம இந்த மாதிரி க்ரீன் சிக்கன் பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்ட் டிஃப்ரெண்ட் ஃபீலுமே கொடுக்கும். தென் லாஸ்ட்டாக எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு பிளேட்டிங்கை பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாகவே இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் அன்றைக்கான லஞ்சுமே சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் ட்ரிப்பு போனப்போ ஆடி ஆஃபரில் நிறைய திங்ஸ்லாம் வாங்கியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதெல்லாம் காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி காட்டிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நான் இந்த பிங்க் கலர் குர்தா செட்டு தான் வாங்கியிருந்தேன். இது ரொம்ப சாஃப்டாக அண்ட் வியர் பண்ணுறதுக்குமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. நான் அதே ட்ரெஸ்ஸில் நான் இந்த ஒரு வைலட் கலருமே எடுத்திருந்தேன். காலேஜ் வேருக்குலாம் போட்டு பார்க்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்குமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இதில் குர்த்தி வித் பேண்ட்டோடு வந்ததுனால காலேஜ் வேருக்குலாம் போட்டு பார்க்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் அண்ட் கம்ஃபர்டபுளாக இருக்குமேன்னு சொல்லிட்டு இதில் நான் ஒரு இன்னும் செட்டுமே எடுத்திருந்தேன். ப்ரைஸுமே அஃபோர்டபுளாக இருந்துச்சு. ஆன்லைனை விட இங்கே கம்மியாக இருந்த மாதிரி இருந்தனால நான் 2 செட்டு வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறமா இந்த க்ரீன் கலர் மேக்ஸி டைப்பில் நான் வாங்கியிருந்தேன். இதுவுமே ரொம்ப சூப்பர் அண்ட் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஆனால் சைஸ் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு இந்த ட்ரெஸ்ஸில் ஃப்ளாரல் டிசைன் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இந்த மாதிரி கலெக்ஷன் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த டிசைன் வாங்கியிருந்தேன். அண்ட் கை கிட்ட நெக்கு கிட்டலாம் நாட் மாதிரி இருந்ததுனால எனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. என் அம்மா சாரீ வாங்கியிருந்தாங்க. அண்ட் நான் போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன், அம்மா எப்போவுமே அம்மாவுக்கு மட்டுமே சாரீ வாங்க மாட்டாங்க, பெரியம்மாக்குமே சேர்த்து தான் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு அம்மாக்கும் பெரியம்மாக்குமே இந்த சிம்மரி சாரி தான் வாங்கியிருந்தாங்க. அண்ட் ஒரே கலர் ஒரே டிசைனில் தான் பார்த்தாங்க. ஆனால் ஒரே டிசைன் கிடைக்கல அப்படிங்கிறதுனால ஒரே கலர்லேயே எடுத்துட்டாங்க. ரெண்டுத்துக்குமே ரொம்பலாம் டிஃப்ரெண்ட் இல்லை, ஜஸ்ட் அந்த டிசைன் மட்டும் தான் மாறி இருந்துச்சு. மற்றபடி இந்த ஃபேப்ரிக் அண்ட் அந்த ஷைனிங் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. பர்சனலாக இந்த கலர் அண்ட் சாரீ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த சாரீ என்னோட சிஸ்டர் வாங்கியிருந்தாங்க. இது என்னோடய ஃபேவரட் சாரியாக இருந்துச்சு. அண்ட் கலருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு பிங்க் கலர்னால் ரொம்பவே பிடிக்கும். அதேமாதிரி இது ஒரு பேஸ்டல் பிங்க் கலரில் இருந்துச்சு. இது சாஃப்ட் சில்க் அப்படின்ட்டாங்க. அதே மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. அண்ட் ப்ரைஸுமே ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நான் கொஞ்சம் கிச்சன் திங்ஸுமே வாங்கியிருந்தேன். ஃபஸ்ட்டு இந்த பீஸா கட்டர் தான் வாங்கியிருந்தேன். இதெல்லாம் வாங்காத எப்படியோ வீட்டில் வேஸ்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை நான் உங்களுக்கு பீஸாலாம் பண்ணி தருவேன், எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஆனால் பீஸா பண்ணுவேனான்னு தான் தெரியல. தென் இந்த மெஷர்மெண்ட்ஸ் கப்புமே வாங்கியிருந்தேன். இதை வச்சு நான் ப்ரௌனி கேக்கெல்லாம் செஞ்சு தருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நீ ஒரு தடவை ப்ரௌனி கேக் செஞ்சு கொடுத்ததே போதும், இதெல்லாம் வேணாம் அப்படின்ட்டாங்க. இல்லை இந்த மெஷர்மெண்ட்லாம் இருந்தால் நான் சூப்பராக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருந்தேன். ஆனால் அதுக்கப்புறமா இந்த ஒரு இது என்னோட அம்மா வாங்கியிருந்தாங்க. இதோட நேம் என்னன்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் காலேஜ் யூஸுக்காக சில திங்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். அதில் ஃபஸ்ட்டு ஒன்று இந்த ஷூ. எனக்கு ஷூனா ரொம்ப பிடிக்கும். நான் ஸ்லிப்பர் யூஸ் பண்ணுறத விட ஷூஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். இது பார்க்குறதுக்குமே ரொம்ப கிராண்டாக இருந்துச்சு. அண்ட் மேலெலாம் ஸ்டோன் வச்சு வந்துருந்துச்சு. அண்ட் நம்ம ஃபங்க்ஷனுக்குமே
இனிமேல் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருந்தேன். அண்ட் குவாலிட்டியுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அண்ட் ப்ரைஸுமே ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இந்த கலரில் என்கிட்ட ஷூ இல்லை அப்படின்னால நான் இந்த கலர் சூஸ் பண்ணேன். உங்களுக்கு இந்த கலர் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தென் இந்த ஒரு ஆக்சிடைஸ் செட்டு வந்து நான் வாங்கியிருந்தேன். காலேஜில் ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் கல்ச்சரல்ஸ் வந்தால் போட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதில் வந்து செட்டாக இயரிங்ஸுமே கொடுத்துருந்தாங்க. இதுவுமே ஆன்லைன் ப்ரைஸை விட இங்கே கம்மியாக தான் இருந்துச்சு. இந்த ஒரு பிரேஸ்லெட்டுமே நான் வாங்கியிருந்தேன். அண்ட் ரீசெண்ட் டேஸில் இந்த பிரேஸ்லெட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அண்ட் இதுவுமே ரொம்ப பார்க்குறதுக்கு க்யூட்டாக இருந்துச்சு. கீழே வந்து ஒரு ஷெல் வச்சு அதில் ஒரு பேர்ல் வச்சு இந்த மாதிரி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பிளாக் கலரில் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த ஒரு ப்ரூச்சுமே நான் அன்றைக்கி வாங்கியிருந்தேன். பிளாக் கலர் அபாயக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த ஒரு ஹேர் பேண்ட் வாங்கியிருந்தேன். இது நான் ரொம்ப நாளாக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அண்ட் ஃபைனலி இன்றைக்கி எனக்கு பிடிச்ச கலர்லேயே நான் வாங்கிட்டேன். இதுவுமே பவு வச்சு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இந்த காப்பு மாதிரி உள்ள பிரேஸ்லெட்டுமே நான் அன்றைக்கி வாங்கியிருந்தேன். எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைனலி இந்த ஒரு இயரிங்ஸ் வாங்கியிருந்தேன். இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அண்ட் இதெல்லாம் தான் நான் இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணது. நீங்கள் ஆடிஸில் என்ன பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதேமாரி நான் உங்களை இன்னொன்று ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் கைஸ்.